அண்ணா வாங்க அவர் எங்க சார் இங்கே பாருங்க சொல்லு இந்த பக்கம் அப்படியே ஒரு ரவுண்ட் வந்துருங்க. ஓகே நெக்ஸ்ட் லுக் எப்படி போனா ஒரு ரவுண்ட் போறாங்க அப்படியே. கேமரா லுக் பாருங்க. லுக் லுக் எங்கடா இங்க போட சொல்றாங்க எல்லாரும். சாலோ சாலோ விடு. சார் நில்லுங்க சார், அப்படியே வாழையோட நிக்குது சார். அமேசி டான்ஸ் கவிஞர் அடுத்தது. கவிஞர் இங்க இருக்க கவிஞர் சார். இது முறையாம சார். அது சுப்பிரமணிய சிவா சார். அவ இன்னொரு சார் சார் நீங்க போடுங்க சார். கவிஞர் ஆமா கேமராமேன் சால் சால் மாமா நீங்க போடுங்க. டான்ஸ் மாஸ்டர் ரவிதா மாஸ்டர் மாஸ்டர் ஆமா வா ரவிதா மாஸ்டர் ரவிதா மாஸ்டர் ஒரு மாலை போட்டு ஆமா கொஞ்சம் பிரிய வாங்க. அப்படியே ஓகே ஓகே பூச்சை போட ஐடியா ஆயிடுச்சு. எனக்கு கையும் உள்ள காலையில் நேற்று தலைவலி. திடீர்னு அது மத்தியானத்துக்கு மேலே இவ்வளோ அரேஞ்ச் பண்ணது பிஆர் விஜய் சார் தான், கார்த்திக் விஜய் தான். ஏன்னா இவரோட உழைப்பு தான். அதாவது எனக்கு மிகப்பெரிய நன்றி. ஆமாம், கார்த்திக் சாருக்கு மிகப்பெரிய நன்றி. நேற்று மத்தியானத்துக்கு மேலே இந்த ஐடியா பண்ணோம். கேமராமேனு எல்லாமே. இன்னும் கீழவனி கன்ஃபார்ம் ஆகல சார். கீழவனி இவங்க கீழவனி கிடையாது. கீழவனியே போட்டோ அனுப்புறாங்க. நீ ஸ்பாட் ஒண்ணுன்னு. ஆமா உண்மையாலுமே எங்க கார்த்திகை இந்த நைட்ல இருந்து கூப்பிட்டு இருந்தாப்ல. நேத்து நான் முக்கியமான வேலையில இருந்தேன். உண்மையாலுமே எப்படியோ புடிச்சுக்கிடுச்சு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்றாங்க. அருமையான ஆளுப்பா, சூப்பர் கார்த்திக். அதாவது ராமச்சந்திரனுக்கு கிடைச்ச இன்னொரு மிகப்பெரிய ஒரு கை. ஆமா, ஏன்னா ஹீரோனியே வராங்க. இன்னும் அடுத்த வாரம் ஷூட்டிங் போனா இன்னும் 2 நாள்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போவோம். இவங்க ஹீரோனி இல்லை, ஹீரோனி ஃப்ரெண்டு. ஏன்னா சொன்ன ஹீரோனி சார் இது படம் வந்து முழுக்க அரசியல் படம், காமெடி படம். எனக்கு வந்து அரசியல் நல்லாவே தெரியும். நான் வந்து 15 வயசுலேருந்து அரசியல் பண்ணிட்டு இருக்கேன். எங்கள் அப்பா பக்கா காங்கிரஸ்காரவர். நான் கை சின்னத்தை ஓட்டு கேட்டேன். எங்கள் அப்பாலாம் அந்த காலத்தில் என்ன வேட்பாளருக்கு செலவு பண்ணி கண்ணால் பார்த்தாரு. ஊரில் கொஞ்சம் வசூல் பண்ணி வேட்பாளர் வந்து அவங்களுக்கு காசு போட்டு சாப்பாடு போட்டு ஊருக்காரங்க செலவு பண்ணுவாங்க. எங்கள் அப்பாலாம் கொடியெல்லாம் கை சின்னம் வாங்கிட்டு வருவார். அப்படி நான் வளர்ந்தவன். நான் எல்லா எலெக்ஷனும் ஓட்டு கேட்டிருக்கேன். இப்போ கூட கும்பகோணத்தில் ஜிகே தமிழ் மாநகர் ஜிகே வாசனுக்கு ஓட்டு கேட்டேன். நாங்கள் நைட் அண்ட் பகலாம் நல்லா ஓட்டு கேட்டோம். சின்ன பசங்களாம் வேணானுங்க, பிஷின்னானுங்க. தம்பி வர எனக்கு அண்ணே நாங்கள் தானே சிஎம். அந்த சின்ன பசங்க கான்ஃபிடண்ட்டாக சொன்னாங்க சார். நாங்கள் நம்பலை சார். விஜய் சார்லாம் நான் சத்தியமாக சொல்கிறேன். ஏதோ ஒரு தொகுதிக்கு 10,000 ஓட்டு 20 ஓட்டு நான் வாங்குவேன்னு நினச்சிட்டு வந்தோம். பட் சிஎம் ஆகணும் யாருமே எதிர்பார்க்கல. அவரே எதிர்பார்த்தது இல்லை எங்களுக்கு. ஏன்னா நாங்கள் 50-60 வருஷமாக ஃபீல்டு ஒர்க் வரோம். ஏன்னா ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒரு மக்களுடைய நல்லா கட்டுறது. ஒவ்வொரு கட்சிக்காரன் எம்எல்ஏ கல்யாணம் காது குத்தி எல்லாமே அட்டன் பண்ணி அப்படி கட்சியை வளர்த்து வச்சுருக்காங்க. ஆனால் திடீர்னு சின்ன பசங்க தான் ஓட்டு கட்டி விட்றாங்க. நாங்கள் பம்பரமாக வேலை பார்த்தோம், நைட் அண்ட் பகலாக வேலை பார்த்தோம். சோர்த்திங்க நேரம் இருக்காது அப்படி பார்த்தோம். ஆனால் விசில ஊறிட்டு தள்ளிட்டு போயிட்டாங்க. ஆனால் பெரிய இன்பம் இருந்துச்சு. சரி அது நல்லா இருக்கணும். ஏன்னா ஆமாம். ஆனால் இது என்னென்ன நான் இந்த கதை வந்து நான் மேக்ஸிமம் நான் எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்பேன். எல்லா ஊர்லேயும் ஓட்டு கேட்பேன். நான் வந்து காங்கிரஸ்காரன், ஏடிஎம்கே, பிஜேபி எல்லாத்துக்கும் ஓட்டு கேட்டிருக்கேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க. நான் நடிகர்னு எந்த இடத்துக்கு போனால் மரியாதை கொடுக்குறாங்க. ட்ரெயினில் போனாலும் கோயிலில் போனாலும் நம்ப மாட்டேங்க. கே நேரு திருச்சி கே நேரு ஐயா
எங்கள் ஊரில் கமிஷன் வச்சுதான் எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு அவர் என்னை கூட்டு போவார். நடிகர் வந்துட்டாருன்னு நல்லா கவனிப்பாருங்க. நான் அப்படி ஒரு மனுஷன். நான் நிறையா அவர் வீட்டில் சாப்பிட்ருக்கேன், சார் வீட்டில். அவர் பார்த்துட்டவனே நடிகரை கூப்பிட்டு அப்படி ஒரு அன்பான மனுஷன் யாருன்னு தெரியாது. ஆனால் நல்லா கவனித்து அன்பாக உபசரிப்பார். அதுமாதிரி போக்குவரத்துறை அமைச்சர். இத்தனையும் நான் வந்து ஏடிஎம்கே ஓட்டு கேட்டேன் அரியலூரில். ஆனால் அங்கே திமுகவோட மந்திரி. ஆனால் நான் நடிகர்னு தெரியும். அவரும் எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு. போக்குவரத்துறை எஸ் சிவசங்கர் அரியலூர். ஏன்னா நடிகருங்கிறதுனால இதில் என்னன்னா, நடிகர்னாவே எல்லா அரசியல் கட்சியும் சரி, எல்லா டாக்டரும் சரி, இன்ஜினியர் சரி, எல்லா கோயிலுக்கும் சரி முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதுக்கு பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை சார். நான் வந்து சின்ன அடிமட்டத்துலேருந்து வந்தவன். அப்போல்லாம் சினிமா கஷ்டம். இப்போல்லாம் ஈஸியாக வந்துடுறாங்க. அப்போல்லாம் ஏவிஎம் ஸ்டுடியோவில் என்ன உள்ளே விடல. அதே ஏவிஎம் ஸ்டுடியோவில் படம் நடிக்கிறேன், பேராக படம் விவேக் சார் மூலியம். ஏன்னா அப்படி கஷ்டப்பட்டோன்னா அந்த பலனை அவங்க நம்மள்கிட்ட செல்ஃப் எடுக்கிறாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க போல. அதை விட வேலை உலகத்தில் என்ன சார் வேணும்? இங்கே நிரந்தரம் எதுவும் இல்லை சார். எனக்கு விவேக் சார் மயில்சாமியும் கிடைச்சது மிகப்பெரிய கிஃப்ட் எனக்கு. விவேக் சார் தான் இன்னும் கஷ்டம் இல்லாமல் லைஃப் ஓடி இருக்கும். அவர் ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருப்பார். ஏன்னா எதுவும் நிரந்தரம் இல்லை. அப்போ தான் நினச்சேன், எதுவுமே எல்லாம் நல்லா இருக்கிற வரைக்கும் நல்லது செய்யணும், நல்ல எண்ணத்தை வளர்க்கணும். நல்ல மனசில் எண்ணத்தை விளைச்சாவே நல்லது நடக்கும் சார். நம்ம என்ன நினைக்கிறோம் அதான் செயல் வடிவமாகும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இப்போ கூட தமிழ் மலாங்க ஜிகே வாசனையாக ஓட்டு கேட்டேன். நேற்று கூட வர சொல்லியிருந்தாரு. பட் நான் சாப்பிட்டான டயட்டு. எங்கள் அப்பாவும் சரி, எப்போதும் காங்கிரஸ்காரவங்க சாப்பிட்டா இருப்பாங்க, நீதி நேர்மை கடமையெல்லாம் பார்ப்பாங்க. எங்கள் அப்பா அப்படியே நான் தர்மம் பண்ணேன். எங்கள் அப்பா செஞ்ச தர்மம்னா இன்றைக்கி நான் உலகம் போட இருக்க உங்கள் மீடியாவில் உட்காந்துருக்கேன். ஏன்னா நம்ம என்ன விதைக்கிறோமோ அதை அறுவடை பண்ணுவோம் கூடிய வரையில். ஏன்னா இப்போல்லாம் கலிகாலம். நீ நல்லதை விதைக்கணும், நல்லது செய்யணும். பிள்ளைங்களை படிக்க வைக்கலாம் பேசலை, நல்ல ஆரோக்கியமாக வளர்க்கணும். இந்த கதை என்னன்னா, மக்கள் பண்ணுற சின்ன தப்புகள், எந்த அரசியலையும் தப்பு சொல்ல மாட்டோம். மக்கள் பண்ணுற லூட்டி அவங்கள அறியாமல் ஃபுல்லாக காமெடியாக பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தான் கொடுத்து வச்சவங்க. நம்ம மக்களுக்காக எவ்வளோ பேர் சேவை செய்கிறாங்க தெரியுமா? எம்எல்ஏலேருந்து, எம்பிலேருந்து, மந்திரிலேருந்து, சிஎம்லேருந்து, பிஎம்லேருந்து மக்கள் தேவையை எல்லாம் பூர்த்தி பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு மந்திரி ஒவ்வொரு ஆட்சி வரும்போது அவங்க செய்கிறாங்க, மக்கள் சேவை செய்கிறாங்க. அது நம்ம குறை சொல்லவே முடியாது. மக்கள் இன்னும் எதிர்பார்க்குறாங்க பெருசாக. ஏன்னா நம்ம வேலையே பார்க்காம 100 நாள் வேலைன்னு ஒன்று வருது சார். அந்த வேலை வந்து என்ன பண்ணுறோம் தெரியுமா? ஊரில் ஒரு வேலையும் நடக்கக்கூடாது, விவசாயத்துக்கு ஆள் கிடைக்கக்கூடாது, எல்லாம் படுத்துக்குதுங்க. களை எடுக்க ஆள் கிடைக்காது, பில்லு பிடுங்க ஆள் கிடைக்காது. அப்படி இருக்குது. ஏன்னா மக்கள் சோம்பேறியாக ஆக்கிட்டாங்க. ஒரு சில திட்டங்கள்லாம் அப்படி இருக்குது. அது மக்கள் செய்கிற திட்டமோ அது என்ன தெரியல. சரி, அது நம்ம அரசியல் வேண்டாம். எல்லாம் நல்லா இருக்கணும் சார். ஒன்று மட்டும் தெரிஞ்சுங்க, இது வாழ்க்கை நிரந்தரம் இல்லை, வாழ்க்கை ஒரு போராட்டம். சந்தோஷமாக இருக்கணும் சார். மனசார யாரையும் சிரிக்க வைக்கணும். நான் என்னோடய கேரக்டர் தான். உங்களை முடிஞ்சால் நான் சிரிக்க வைக்கணும், இல்லை அமைதியாக இருக்கணும். மனசாரையும் திட்டக்கூடாது. வேணா திட்டினா கூட அதே பாவம். உங்களை அன்பாக பேசணும், அன்பாக உபசரிக்கணும். அதை விட எனக்கு என்னுடைய பாயிண்ட் ஆஃப். சரி, ஆமாம். அதாவது விவேக் சார் மயில்சாமி அப்படி. மயில்சாமிலாம் நான் கூடயே இருக்கேன். அவர்கிட்ட காசு இருக்காது சார். திடீர்னு போண்டாமணிக்கு உடம்பு சரியில்லை, இந்த குண்டு சொல்லி ஒரு அடிபட்டுனா கையில் காசு இல்லை, உடனே செயின் அடமான சேட்டுக்கல நான் தான் கொண்டு வைப்பேன், வச்சுட்டு போவார். அவர்கிட்ட காசு இல்லைனாலும் யார்ட்டையும் ஃபோனை போட்டு சத்யராஜ் சார், விவேக் சார், பொன்வண்ணன் சார், இது மாதிரி ஃபோனை போட்டு கிளி அங்கே பணம் வாங்கிட்டு நான் போய் வாங்கி கொடுத்து நிறையா பேர் ஹெல்ப் பண்ணிருக்கேன். டெக்னீஷியன் நிறைய பேர் மயில்சாமி. அது மாதிரி யாரும் கூப்பிட்டோடனே வாங்க சாப்பிட கூப்பிடுவார் எல்லாத்தையும். அவர் சொல்கிறார், காசு பணம் இல்லை நிரந்தரமா இருக்கிறதையும் சந்தோஷமாக இருக்கணும். அதே விவேக் சார் வந்து நிறையா ஹெல்ப் பண்ணுறது. சமுதாய பற்று உள்ளவர். சமுதாயத்தில் எல்லாம் படிக்கணும், எல்லாம் வேலைக்கு போகணும், அன்பாக இருக்கணும். அப்படி அவரும் நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஏன்னா 2 பேரும் எனக்கு 2 கண்கள். எனக்கு கையில் காசே இருக்காது சார். இவங்கள்ட்ட வந்துட்டேன்னா போதும், நல்ல சாப்பாடு. எனக்கு விவேக் சார் வந்து ஆஃபீஸில் ஃப்ரீயாக ரூமே கொடுத்துருந்தாரு. அது யாருமே கொடுக்க மாட்டார். இல்லை இது உன் ஆஃபீஸ் மாரி எப்போல்லாம் போகும்போது அதுமாரி சான்ஸ் அவரே சொல்லிவிடுவார். அதே மயில்சாமின்னு சரி, ஃபங்க்ஷனு எல்லாம் போனேன். 2 பேருமே எனக்கு ஃபுல் சப்போர்ட். ஆனால் எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு இருந்தாங்க. அது பெரிய இழப்பு தான். ஏன்னா 2 வடிவேல் சார், விவேக் சார் 2 காமெடி ட்ராக்கு. இந்த பக்கம் ஒரு 10 பேர், இந்த பக்கம் 10 பேர், நல்லா காமெடியாக ஓடி இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் எல்லாம் போராடிட்டு இருக்கான். வாழ்க்கையை போராட்டம் தானே. நீங்கள் பார்க்காத சினிமா இல்லை, நீங்கள் பார்க்காத நடிகர் கிடையாது. நீங்கள் உங்கள் கண்ணு முன்னாலே வாழ்ந்தவங்க 1000 கோடி, கெட்டவங்க 1000 கோடி இருப்போம். இல்லைன்னா வாழ்க்கையை சூஸ் பண்ணி இருக்கிற வரைக்கும் நல்லா சந்தோஷமாக இருப்போம் சார். நம்ம யாரையும் கெடுக்காமல், யாருக்கும் கெல்ல பண்ணுவோம், வாழ்றதே பெரிய போராட்டமாக இருக்கும் சார். என்ன சார்? அதே மாதிரி ஒரே ஒரு விஷயம், தமிழ் சினிமாவில் விஜயகாந்த் சாரா இருக்கட்டும், மயில்சாமி அண்ணா இருக்கட்டும், விவேக் அண்ணா இருக்கட்டும், இவங்கெல்லாம் இறந்ததுக்கு அப்புறம் இவங்களுடைய புகழ் வந்து உச்சிக்கு போயிடுச்சு. கண்டிப்பாக சார். ஆனால் உயிரோடு இருக்கும்போது ஒருத்தவங்க கூட விஜயகாந்த் சாரா இருக்கட்டும், விவேக் அண்ணா இருக்கட்டும், மயில்சாமி யாருமே பேசல. ஆமாம். நிறைய வாய்ப்பு கூட கிடைக்கல. ஆமாம். விவேக் அண்ணா கிடைச்சது, மயில்சாமி அண்ணா சரியா கூட கொடுக்கல. ஆமாம். அப்போனா ஒரு மனுஷன் தான் செஞ்ச புகழ் வெளியே வரணும்னா சாகணுமா? ஐயோ, இது கஷ்டமான கேள்வி சார். அதாவது இல்லை, அதாவது மனசாட்சியோட வாழ்ந்தாங்க சார். அவங்களாம் சாவத்துக்கு பின்னாடி அவங்க புகழ் வந்தது. அவங்க வாழும்போது அவங்க மன திருப்தியோட வாழ்ந்தாங்கப்பா. நம்ம 4 பேருக்கு உதவி செய்யறப்பா, 4 பேர் தர்மம் பண்ணுறப்பா, கோயிலுக்கு போகிறப்பா, சாமி கும்பிட்றப்பா.
அவங்க வந்து சாமி ஆகிட்டாங்க. நீங்கள் சொல்லிக்கலாம் வாழும்போது இப்போ கோடி விட பணம் வச்சுருக்காங்க, எங்கே பயந்துட்டு வெளிநாடு ஓடுறாங்க, எங்கெங்கே ஓடுறாங்க. அதெல்லாம் எதுக்கு சார்? இது நல்லா அவங்க பணம் 3 வேளை சோறு திருப்பி போகிறீங்க, நைட்டு தூங்க போகிறீங்க, அவ்வளோதானே சார் வாழ்க்கை. ஒரு மனுஷனுக்கு ஒரு 1000 ரூபா ஒரு செலவு வரும் பார்த்தீங்க. கோடி வச்சு என்ன பண்ண போகிறீங்க? பாவத்தை சம்பாதிக்கிறது. பணம் சம்பாதிக்க போச்சு சார், மற்றவங்களோட பாவத்தையும் சேர்த்து சம்பாதிக்கிறாங்க. உண்மையாக உழைப்பு வந்து மனசு ஆரோக்கியமாக இருக்கணும், மற்றவங்க ஏமாற்றாமல் மக்கள் காசை தொடரக்கூடாது சார். இன்னொன்று சார், மக்கள் காசை தொடர்ந்து தின்னவங்க வாழ்ந்த வரலாறு இல்லை. கஜினி முகம்போது இந்தியாவில் படம் எடுத்தாங்க சார். ஆப்கானிஸ்தான் ஒரு நாட்டை கண்டுபிடிச்சாங்க. இன்றைக்கி ஆப்கானிஸ்தான் நாடு எப்படி இருக்குது? ஏன்னா இங்கே அடித்த கொள்ளை நம்ம சிவன் சொத்து, எல்லாம் சிவன் சொத்து கொலை நாசம்பாங்க. இலங்கையில் நீங்கள் பார்த்துருங்க, நம்ம தமிழெல்லாம் கொன்னாங்க. கடைசியில் அந்த நாட்டில் என்னாச்சு? அதே மக்களை அந்த தலைவனை அடித்து வெட்டினாங்க. அது கருமா பாவம். இலங்கையில் குண்டு போட்டாங்க, உக்ரைன் ஈரான் அவங்க குண்டு போட்டாங்க, கொத்து குண்டு. இப்போ உக்ரைனில் என்ன ஆச்சு? நீ செஞ்ச கருமா கண்ணு முன்னாடி காமிக்கு சார். அதனால் பாவத்தை பண்ணக்கூடாது. அதனால கடவுள் நின்று அடிப்பான். இப்பெல்லாம் உடனே கடவுள் தண்டனை கொடுத்தாங்க சார். நீங்கள் கவலையப்படாதீங்க, நம்ம நல்லா நினைப்போம், கடவுள் அவன் பார்த்து கூலி கொடுத்துட்டாங்க. புரியுது. சொல்லுங்க சார். 2 நிமிஷம் இருக்கு. நான் ஒன்றும் அதிகமாக பேச போகிறது இல்லை. நீங்கள் தமிழ் சினிமாவில் ரொம்ப நாள் இருக்கீங்க, ஆமா, நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கான அங்கீகாரம் கூட சரியா கிடைக்கல. ஆமா, இப்போ வந்து சமீபத்தில் உங்களுக்கு வரவே இல்லை. ஆமா, உங்களை மாதிரி இன்னைக்கும் பல கலைஞர், பல்லாயிரம் கலைஞர் இருக்காங்க. மணி டிக்கெட் இருக்கட்டும், காவேரி இருக்காங்க, தெரு தெருவா சுத்திட்டு இருக்காங்க. ஆமா இருக்காங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நீங்க படம் எடுக்கிற நீங்க வாய்ப்பு கொடுப்பீங்களா? கண்டிப்பா கொடுப்பேன் சார். இல்ல பெரிய பெரிய ஆளுங்க ஃபேமஸ் இல்ல நான் சின்ன ஆள் கஷ்டப்படுறதுக்கெல்லாம் முன்னாடி கொடுப்பேன். ஏன்னா நான் கஷ்டப்பட்டேன். எனக்கு அந்த டீ கிடைக்கல, சாப்பாடு கிடைக்காம சுற்றி இருக்கேன். அந்த வலி எனக்கு தெரியும். ஒவ்வொரு நாள் அந்த வலி தெரியும். வலியோடு இருக்கிறவங்களுக்கு பசியோடு இருக்கிறவங்க சோறு போடும். பசி ஃபுல்லாக சோறு சாப்பிட்டோன்னே சோறு வேண்டாம் சார். பசியோடு இருக்கிற சோறு போட்டால் அது நம்ம புண்ணியம். அது கண்டிப்பாக எல்லா கலைஞருக்கும், அடிமட்டத்தில் கஷ்டப்படுறவங்க கலைஞருக்கும் வாய்ப்பு கொடுப்போம். அவங்கள ஃபேமஸ் ஆகும். இது வந்து ஒன்றே டிராபிக் சார். சினிமாவில் ஜெயிக்கிறவங்க 10 பேர், தோற்றவங்க 90 பேர். ஆனால் இந்த ஜெயிச்சவங்க மட்டும் பார்த்துட்டு ஊரை விட்டு கிளம்பி போகிறாங்க. இங்கே உள்ள கஷ்டம் தெரியாது அவங்களுக்கு. இப்போ நான் ஊரில் போனால், ட்ரெயினில் போனால், பஸ்ஸில் போனால் எங்கள் பையனை அவங்க சேர்த்துருவாங்க சார். சும்மா தான் சுற்றிட்டு இருக்காங்க. ஏன்னா சும்மா கேமராமேனாக இருக்கேன் அந்த படத்தில். ராம் வந்து என்னுடைய சின்ன வயசு நண்பர். நாங்கள் 2 பேரும் ஒரே ஊரை சேர்ந்தவங்க. ஸ்கூல் டேஸ்லேயே ஒன்றா விளாண்டு படித்து வந்தவங்க. ரொம்ப நாளாக ஒரு சிறப்பான ஒரு கதையை வச்சுக்கிட்டு பெரிய முயற்சி எடுத்துக்கிட்டே இருந்தார். திடீர்னு பார்த்தா நைட்டு 12 மணிக்கு ஃபோன் வரும் ராம்கிட்டேருந்து. செல்வம் அந்த மாதிரி ப்ரொடியூசரை பார்த்துட்டேன், இந்த ஃபோனில் ஒரு வார்த்தை பேசுங்க ப்ரொடியூசர்கிட்ட அப்படின்ட்டு. திடீர்னு காலைல 5:30 மணிக்கு ஃபோன் வரும். என்னடான்னு எடுத்தா செல்வம் அந்த ப்ரொடியூசர் இருக்கார், பேசுங்க அப்படின்ட்டு ராப்பகலாக ஊராக அலைஞ்சு திரிஞ்சு இந்த கதை ஒரு சிறப்பான கதை. இன்றைக்கி வந்து அரசியல் படம்னு சொல்கிறோம். இன்றைக்கி அவர் சொன்னது மாதிரி மக்களுடைய அரசியல் புரிதல் எப்படி இருக்குது, அரசியலை எப்படி பார்க்குறாங்கன்றத சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நுணுக்கமாக கவனித்து ஒரு சிறப்பாக அந்த கதையை எடுத்திருக்காரு. இன்றைக்கி மக்களுக்கு தேவையான, அரசியல்வாதிகளுக்கு மட்டும் இல்லை, மக்களுக்கும் தேவையான ஒரு திரைப்படமாக இது இருக்கும், ரசிக்கக்கூடிய திரைப்படமாக இருக்கும். அதே போல் இவருடைய சேர்ந்த நிறைய கலைஞர்கள் இருக்காங்க, எல்லாரையும் நடிக்க வைக்கிறாரு. செந்தில் அண்ணன் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாரு. சிறப்பான கதை. நீங்கள் இந்த படத்தை இன்றைக்கி சப்போர்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இது ரிலீஸ் அப்பவும் நீங்கள் சப்போர்ட் பண்ணி பெரிய வெற்றி படமாக ஆக்கணும். ரொம்ப எளிமையாக எடுத்த படம் இது. 2வது வந்து தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பத்திரிகையாளர்களும் நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களை தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு நீங்கள் ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கீங்க. அதே போல் இந்த பத்திரிகை துறை நண்பர்கள் எல்லோரும் நம்ம படத்தை வந்து நல்லா விளம்பரப்படுத்தணும். மேலும் இந்த படம் வந்து மக்களுக்கான படம். மக்கள் இந்த படத்தை பார்த்து நல்ல முறையில் அவருடைய வாழ்க்கை தரத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் விரும்புகிறேன். நன்றி. அவ்வளோதான். பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மியூசிக் டைரக்டர் வேலன் சகாதேவன். இதுக்கு முன்னாடி இந்த ரூம் பாய்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன், பார்த்துருப்பீங்க. வாழ்க்கையே போராட்டம். அண்ணன் ராமண்ணன் சூப்பரான ஒரு கதை வச்சுருக்காங்க. அதாவது அரசியல் காமெடி, அதாவது நல்ல ஃபேண்டஸியான ஒரு ஸ்கிரிப்டு. ஃபஸ்ட் டைம் சொல்லும் போதே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் நான். இந்த படத்தில் ஒரு 5 சாங்ஸ் பண்ணியிருக்கேன், 5 பாடல்கள். 5 பாடலுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஜேர்னரு, குத்துப்பாட்டு, உங்களுக்கு எல்லாம் பயங்கரமான ஒரு இசை விருந்து காத்துட்ருக்கு. அதனால் இந்த நல்ல டெக்னீஷியன் தான் செல்வண்ணன், நம்ம எழிலண்ணன், ப்ரொடியூசர்லாம் எல்லாம் நல்ல. எல்லோருக்கும் வணக்கம் சார். இந்த படத்தில் நான் நடிக்கிறேன்னா? ஏங்க நீங்கள் தான் நல்லா நடிக்கிறீங்க. நான் நல்லா நடிக்கிறேன். இந்த படத்தில் நடிக்கிறேன்னா அட்வான்ஸ் வாங்கிட்டீங்க. கேட்டுக்கிறேன், ஒரு வாரம் கேட்டுக்கிறேன்னா எல்லாத்துக்கும் வந்தத்தில் எல்லாத்துக்கும் நம்ம இல்லைன்னா கூடாது, அதுக்காக டவுட் கேட்டுக்கிறேன். ஏன்னா பதிவு பண்ணியாச்சுன்னா கண்டிப்பாக கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு கேரக்டர் சொல்லி அட்வான்ஸ் எப்போ கொடுப்பீங்க, நாளைக்கு தரேன், இன்னைக்கு தரேன், நாளைக்கு தரேன் இழுப்பாங்க. ஆனால் இவர் வந்து ஒரு ஃபோன் பண்ணி
அண்ணே 1/2 மணி நேரத்தில் அட்வான்ஸ் வாங்கலைன்னா ஆள் வச்சு அடிப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லி கூப்பிட்டு அட்வான்ஸ் கொடுத்தாரு. உண்மையிலேயே அது பாராட்டு. ஏன்னா சக கலைஞன் நாங்கள் எல்லாம் இப்போது பேரரசு சார் நம்ம சுப்பிரமணிய சிவா சார் சொன்ன மாதிரி எல்லாம் இயக்குநர்லேருந்து நடிகராகிறாங்க. நாங்கள் நடிகர்கள் இயக்குனராக மாறுறாங்க. ஸோ தன்னை தக்க வச்சுக்க ஏதாவது ஒரு ரூட்டில் நம்ம ஒரு அவதாரம் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கோம். சினிமாவில் இல்லைன்னா காணாமல் போயிடும். அந்த வகையில் ஒரு இயக்குனர் அவதாரம் எடுக்காரு. அவர்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ சமீபமாக ஒரு 2-3 படங்கள் அங்கே இப்போ பேரழகன் படம் சொன்னார். பேரழகன் விவேக் சார் என்கிட்ட ஒரு காமெடி பண்ணிட்டு தான் இவர்கிட்ட போய் சந்திப்பார். அதனால் நாங்களாம் ஒரு 25 வருஷமாக இந்த ஃபீல்டுக்குள்ளே ஏதாவது ஒரு ரூட்டில் ஜெயிப்போமா அப்படின்னு போராடிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இவருக்கு ஒரு கரெக்டான ரூட்டு கிடச்சிருக்கு. அதனால் ஒரு சிறப்பாக வெற்றி பெறணும். எப்போவுமே யூடியூப்பில் வந்து ஒரு ஹெட்டிங் போடுறதுக்கு ஒரு பிரபலமான முகம் தேவை. ஆமாம், அதனால் வந்து இந்த விழாவுக்கு நாயகர்களாக வந்த பேரரசு சாருக்கும் இயக்குனர் பேரரசு சாருக்கும் சுப்பிரமணிய சிவா சாருக்கும் தான் நன்றி சொல்லணும். ஏன்னா வந்து ஒரு யூடியூப்புக்குள்ளே மக்கள் உள்ளே போகணுன்னா ஹெட்டிங்கில் யார் தலை இருக்குது அப்படின்னு தான் பார்த்து தான் உள்ளே போவாங்க. அந்த மாதிரி அதனால் என்னுடைய தலையும் எங்கேயாவது ஒரு ஓரத்தில் போட்டு விட்ருங்க. இல்லைன்னா வந்து ரொம்ப நேரம் ஃபுட்டேஜ் ரொம்ப இருக்கிறதுனால பார்க்க உள்ள வர மாட்டாங்க. அதனால் இந்த படத்தில் என்னையும் இணைத்து கொண்ட இந்த அனைத்து யூனிட்டுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா நம்ம மேனேஜர் கார்த்திக் சார் ஒரு படத்தோட நான் இப்போ 2 படம் நடிச்சிட்டு இருக்கேன். அதனால் எல்லாமே சக யூனிட்டாக ஒர்க் பண்ணுறோம். இந்த படம் மாபெரும் வெற்றியடைய அப்படி மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. நீங்கள் பேசுகிறீங்களா? இவரு டான்ஸ் பாஸ் ரவிதேவ் சார். இவர் ரவிதேவ் டான்ஸ் பாஸ் உங்களுக்கு தெரியாத ஆள் இல்லை. நான் கஷ்டப்படும் போதே ஒரு டைம் எனக்கு சென்னை இல்லை உண்மை சொல்லல, சென்னையில் நான் ஒரு வீட்டில் தங்கிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் அந்த வீடு வாங்கி தங்க கும்படங்கல்ல வீட்டு கீழே வந்து மாடியில் மொட்டை மாடியில் தங்கினோம். திடீர்னு உங்களுக்கு கீழே உள்ள கேரட் யார் என் மாடியில் இருந்தாங்க. நானும் என் ஃப்ரெண்டு நாங்கிறாங்க யார் உங்கள் தங்க வச்சிரு இப்போ முன்னாடி வாய் வீடு அதெல்லாம் விட்டுட்டு ஊருக்கு போயிட்டாரு கிளம்புங்க அப்படின்ட்டாங்க. மழை பெய்யுது நைட்டு 9 மணிக்கு பெற்ற தூக்கிட்டு இறங்குறோம். எங்கே தங்கல்னு இடம் தெரியல. ஃபோன் பண்ண ரவிதேவ் மாஸ்டர் இதனால் வீட்டுக்கு வந்து கமலாட்டிட்டு பின்னாடி மாஸ்டர் வீட்டில் 3 நாள் தங்கியிருந்தேன். அவர் தங்கிட்டு சாப்பாடு போட்டு 3 நாள் அப்படிலாம் நாங்கள் வந்தேன். சாங்கெல்லாம் கூட்டு போடுவார் மாஸ்டர் என்ன. ஏன்னா அப்படி வாழ்ந்தவங்க அப்படி நல்ல மாஸ்டர். ஆமாம். வணக்கம், நான் டான்ஸ் மாஸ்டர் ரவிதேவ் பேசுகிறேன். இப்போது ராமச்சந்திரன் சொன்னது எல்லாம் வந்துட்டு அதெல்லாம் ராமச்சந்திரன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா நான் மயில் எல்லாமே ஒரு ஃப்ரெண்டு. ஆமாம், மயில் சாமி எல்லாம் வச்சு அதெல்லாம் ஒரு செட்டு. ஆனால் என்னென்னா எந்த இடத்துக்கு போனாலும் ஏதாவது ஹெல்ப்பிங் பண்ணுறாலும் எதுக்கு வேணாலும் முந்திக்கிட்டு ஓடிட்டே இருப்போம். அப்படி வந்து எனக்கு வந்து ராமச்சந்திரன் வந்து எனக்கு பழக்கானாப்பில். அப்புறம் ராமச்சந்திரன் வந்து என் கூட இருந்துட்டு இவர் வந்து விவேக் சாருக்கு மயில்சாமிக்கு எல்லாம் கார் ஓட்டிட்டு கேப்பில் வந்து நான் ஊருக்கு கூப்பிட்டு போயிடுவேன். என் கார் ஓட்டிட்டு கூப்பிட்டு போவேன். ஷூட்டிங் அப்படியே நடிச்சிடுவேன். அவர் கூட டான்ஸ் பண்ணிடுவேன். அதனால் வந்துட்டு இப்போ டைட்டில் வந்து வாழ்க்கையே போராட்டம் அப்படின்னு வச்சிருக்காப்புல. பட் கிளி வந்து அடுத்த பாசிட்டிவான ஒரு இது இல்லை, வாழ்ந்து தான் பார்ப்பேன். அதுதான் கிளி. எப்பவுமே என்னன்னா நிறைய பேர் வந்து புலம்புவாங்க, எனக்கு அது இல்லை, எனக்கு வாய்ப்பு இல்லை, அது இல்லை. இது வரையிலும் வந்து அந்த மாதிரி புலம்பி நான் பார்த்ததே கிடையாது. நான் கூட சொல்லுவேன், ஏன்னா எல்லாருமே ஏதாவது கேட்டுருக்கேன், நீ ஏன் கிளி யார்கிட்ட கேட்க மாட்டேன், வேணாம் மாஸ்டர் அப்படின்னாப்புல. அது மாதிரி பாசிட்டிவான ஒரு தம்பி. இப்போ வந்து டைரக்ஷன் பண்ணுறாரு. இவர் நகைச்சுவை நடிகராக இப்போ டைரக்ஷன் பண்ணுறாரு. இந்த படம் வந்து மீடியா நீங்கள் எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணி நல்லபடியாக கொண்டு வந்து இவர் ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போகணுன்ட்டு இவர் மூலமாக உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். நன்றி. 5 பாட்டுகள் 5 அருமையான பாட்டுகள் இருக்குது. அது ஆடியோ ரிலீஸுக்கு அப்புறம் எங்களுடைய இசையமைப்பாளருக்கும் எனக்கும் ஒரு பெருமை சேர்க்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்துக்கு வாய்ப்பு அளித்த ப்ரொடியூசர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓகே.